வேலையை விட்டுட்டு வகை பார்ப்போம், வேலைக்கு போகலன்னா அந்த வேலையும் இதாகிடும். அப்போது பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, மன உளைச்சல் ஆகிடுவாங்க. 15 நாள் ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க, 15 நாள் டவுனில் இருப்பாங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தேவுவாங்க. திருப்பி மறுபடியும் 3 மாதம் கழிச்சு தான் ஆகும். இந்த ஒரு வருஷத்தில் 3 மாதம் நல்லா இருப்பாங்க, மீதி 9 மாதம் மைண்ட் ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போ ஆரோக்கியமெல்லாம் இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். சில பேர் கொஞ்சம் சொல்லி காட்டிகிட்டே இருக்காங்க, என்ன படித்தேன் உங்களோட வந்த பார்த்தியா எப்படி படிச்சிருக்கான், 10th இவ்வளோ மார்க் வாங்கினா +2 இப்படி வாங்கிட்டேன் அப்படின்னாலும் திட்டக்கூடாது. இவ்வளோதாம்மா நீ வாங்கின, அடுத்த டைம் பார்த்துக்கலாம், எழுதிக்கலாம், இது பெரிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லை என்றால் மனம் உடைஞ்சு 17 வயசாக இருந்தால் அது என்ன வேணாலும் நடக்கலாம். உஷாராக இருக்கணும். இவங்க போய் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, போனால் போயிட்டு போகுது, முதல்ல பண்ணிக்கலாம். இவங்களே அவ பண்ணா இவ பண்ணாங்க அப்படி சொல்லவே கூடாது. படிக்கிற பசங்களை பார்த்து அப்படி சொல்லி நிறைய பேர்த்துக்கு அப்படி ஆகிக்குது. அதனால் இந்த மீனராசிக்காக அதை அப்செட் ஆகிடுவாங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணனேன், இவ்வளோ விஷயத்த நான் இது பண்ணனேன், எனக்கு கிடைக்கல, என்னை விட சோம்பேறி அவள் இவ்வளோ மார்க் வாங்கிட்டா, அவள் IITயில் கிடச்சிடுச்சு, என்னமோ படிப்பில் பெரிய போட்டி நடக்குது. இதெல்லாம் இந்த காலகட்டம் தான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களுக்கு திருமணம் வாழ்க்கை இல்ல திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கப்பு சுப்புன்னு என்ன ஒரு கேள்வி. இவங்க ஏற்கனவே மன கிளேசி ஆகிட்டு இருக்காங்க. இவரை போய் இவங்க லவ்வே பண்ணாலும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஒரு நாள் ஓகேம்மாங்க, 2வது நாள் நீ எங்க பார்த்த, உன் பேரு அவனா நீ மீனராசிக்காரங்களா, இவன் பைத்தியம் முடிச்சுட்டே நேத்து தானே நீ என் கூட வந்து இன்னைக்கு எல்லாம் இப்படி பேச அப்படின்னு பொண்ணு சொல்லும். சோ வேலையா இருக்கட்டும், அதாவது தொழிலா இருக்கட்டும், வேலை திருமணம் எல்லாத்துலயுமே இவங்க அமைதியா போறது நல்லது. இந்த விஜய் படத்துல சொல்லுவாங்க, போஸ்ட் ஆகும்னா காட்டுறேன் அப்படி இருக்கும். மீனத்துக்கு டைட்ல என்ன பண்ணணுமே, கைய வச்சு அமைதி, அமைதிதான் மருந்து. சிரிச்சாங்க கூட என்ன பண்ணணும், பல்லு தெரியாம சிரிச்சுக்கணும், அவ்வளவுதான். அழுதா தண்ணிக்குள்ள போய் அழுதா எப்படி தெரியும். இந்த பாலக்காட்டு பக்கத்துல இருக்க அந்த மீன்கழுத்தி அம்மன் கோயிலுக்கு போகணும். சூப்பர் சூப்பர் சார். ஓகே ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சொன்னீங்க, இவங்களுக்கான கோயில்களும் சொன்னீங்க. ஸோ திருமணம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய